கார்த்திக் ராஜா வாடா மருதமணி வாடான்னு உள்ள வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. சரி வெளியே வந்தவனா வாடா பேசுறா கேன பையல கிறுக்கு பையன் பேசணும். போடா கிறுக்கு போடா மானகட்ட மரியாதையா பேசணும். ஏண்டா டே சுண்ணாம்பா தின்னி டேய் ஏண்டா என்னடா போடா நாடகத்தை நான் ஓட்டுறேன்டா விடிய 6 மணி வரைக்கும் போடா ஆளு மயிர பண்றா டேய் வெல்ல ஒரு ஆம்பளை முகரைய போறேன்டா டேய் இல்ல ஒரு ஆம்பளைடா டேய் எங்க அக்கா எப்பறா உன் நெஞ்ச புடிச்சு தள்ளிச்சு எங்க அக்கா நெஞ்ச புடிச்சு தள்ளுறா கைய வைடா தைரியமா கைய வச்சு பாறா டேய் கைய வைடா வெண்ண கைய வைடா ஏய் போடா கைய வைடா குமிச்சு விடுவேன் குமிச்சு வந்தது மிரட்டுற விஜய்ங்கிற வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன் கிழிச்சு பெரிய இவங்க இல்லைன்னா நாடகம் நடத்த முடியாது 6 மணி வரைக்கும் நான் நிக்கிறேடா. பெட்டிக்காரன் பேச்சுக்காங்க எப்படி முடியாதவ எங்க அக்கா பிடிச்ச நீ குத்துனேன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன்னே தெரியாது. நான் கும்பு கத்துருக்கேன். ஏய் முன்ன சொன்ன மாதிரி சொல்லு. எனக்கு ஒண்ணும் தலை தெரியாம இல்ல. நல்ல ஆம்பளை நான் நிக்கிறேன் என்ன செய் சொல்றேன். செய்ய சொல்லு. கனி ஜூம் பண்ணி எடு நீனு எடு சொல்றேன். அதோட ஒரு சேனல் ஓஹோன்னு வர. ஏ குத்துறா எங்க குத்துற? நீ குத்த சொல்லுவே காலையில போய் சங்கத்துல போய் ரிப்போர்ட். நான் சொல்ல மாட்டேன் நீ குத்து நான் நிக்கிறேன். போடுறா குத்த முடியாது உன் தம்பி மணி குத்துவேன். ஆமா மணி குத்துனா அவன் தான் வந்தல இருந்து குத்திருக்கானே நீ குத்து. ஏய் இங்க வந்தவனா குத்து என்கிட்ட ஓட்டு எங்க அண்ணன் வருது அவன்ட்ட எவன்டா அவன் உங்க அண்ணன்? எங்க அண்ணன் மருதமணி இந்த மணினுகிட்ட யாரு? மருதமணி. பேர்ல பாரு மருதமணி பேரை கட்டால சும்மா அதறது இல்ல. அங்க மருதமணி நான் குண்டுமணி. அது மருதமணி இல்லடா அது வீணா போன மணி. அந்த மணில இங்க நமக்கிட்ட நீ ஓட்டாத. நல்ல ஆம்பளை பேசு. 2 பேரும் நில்லு. சரி நான் நிக்கிறேன். இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறான்னு பாப்போம் அந்த மேடையில. நீ நினைக்கலாம் நீ என்னைய ஓட்டி போடுவேன்னு அவனை கூட்டி வந்தேன். அட ஏண்டா அந்த ஆளெல்லாம் ஓகே ஆளு வேணுமா நான் ஊதுனாலே போதும் பொசுக்குடி கீழே விழுந்துருவாப்ல. ஆளை பார்த்து இட ஓடாத. ஏன் அங்க எங்க அண்ணன் ஆளுதே அப்படி. சரி அந்த ஆளுக்கு பூ கீயர் ராடு பெருசு. அப்பா இந்த மைக்ல சவுண்ட வைங்க அந்த மைக்ல எர்த்த வைங்க. இப்பதே நல்லா வச்சிருக்காரு மொத்தம் போய் சேரட்டும். சும்மா அந்த ஆய் ஓயில மட்டும் பேசாத. என்னடா பண்ணுவ? ஏய் என்னடா பண்ணுவ? சரப்பாம்பு விஜய் மரியாதையா பேசு. விஜயா என்னடாங்கற? ஒரு ஆம்பளையா? ஏய் நீல ஆம்பளைடா வெண்ண தள்ளுறா நெஞ்ச பிடிச்சு தள்ளுறா நெஞ்ச பிடிச்சு தள்ளுறா டேய் வாடா வாடா டேய் நெஞ்ச பிடிச்சு தள்ளுறா கேவலமா ஆம்பளை டான்ஸ்ல கட்டிட்டு ஏறற ஏய் ஏறற வாடா. ஏற மாட்டேனா? அப்ப எதை பாக்குறான்னு தெரியல. ஏற சொல்லுவே காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்து என்ன உள்ள வச்சு மலாரம் குத்த. எந்த நாட்டுல ஆம்பளைக்கு பாதுகாப்பு இருக்காடா? பொம்பளைக்கு தான் பாதுகாப்பு இருக்கு. உன்னை கைய பிடிச்சா 10 பேரை நீ அடிச்சவா தெரியுது இல்ல? என்னை அடிச்சா ஒரு வே கேட்க மாட்டாங்க உங்க வல்ல ரூம் மயில குடுக்குறாங்க. ரூம் குடுக்குறாங்க. ரூம் உள்ள உட்கார்ந்து அதெல்லாம் இனிமே நீங்க போட்டா என்ன போடாட்டி என்ன செத்த பாம்பை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லாத. சரப்பாம்பு செத்த பாம்பா இருந்தாலும் பாம்பு இருந்தா தான் பெருமை. பாம்பு இருக்கணும் ஆனா அந்த பாம்பு ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே 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 ஒன்ன போட்டுக்கிட்டு பாம்பே பாம்பே ஒன்ன போட்டுக்கிட்டு பாம்பே நான் அப்படியாடா பண்ணேன். அப்படி படம் எடுத்து ஆடணும்னு அடி கஞ்சி கலையம் கொண்டு கலையெடுக்க போகையிலே கொண்டு கரையெடுக்க போகையிலே கஞ்சி கலையம் கொண்டு கலையெடுக்க போகையிலே அண்ணனிய வந்து நீ நின்னு தான பாரமா அண்ணனிய வந்து நீ நின்னு தான பாரமா எடுத்துரு கஞ்சி கலையம் கொண்டு கரையெடுக்க போற புள்ளே என்ட்ரி தலைவா என்னென்ன புராண குருநாதா போடுறா
நழுவுது பத்தியா? உன்னை பார்த்தோன்னா குச்சியே கீழே விழுது. தெரியுது இல்ல ஆளுங்களை பாரு. ஆனா அவன்கிட்ட சின்ன குச்சி, நம்மகிட்ட இந்த தொழிலை அடிப்பேன். நீ அந்த செத்த தோலை மட்டும்தான் அடிக்க முடியும். ஏய் ஏய் கார்த்திக் ராஜா, உனக்கு மரியாதை தான் நவுந்துரு. நீ வாங்க. என்னது குருநாதா ஓடு குருநாதா. ஏய் வேண்டா, அந்த ஆளு என் குண்டில வாசிக்கிறான். நான் ஒரு சமயம் மாதிரி இருக்க மாட்டேன், சரியா? ஏய் பூளு பூளு வாசி நிப்பாட்ட. எது பேரனே ராஜா உருளை சட்டு. அத கிழிச்சு போடாதீங்கடா. அத இனிமே இந்த செட்டு நம்மள கொடுக்க மாட்டாங்க. அம்மாளுக்கு எப்பவுமே விஜயத்தை முன்ன கொண்டு அடிப்பேன். ஆமா, உனக்கு தெரியும் எது பெருசா இருக்கு அடிக்கலாம். பெருசெல்லாம் பிடிக்காது. நம்ம எப்பவுமே விஜயத்தை அது எந்த வாக்கில் அடிச்சுக்க விஜய. அடியே கூடலூர். அத வச்சு தொலைங்கடா. காலை அடி அடி மாமி அடி சூப்பரா இருக்கா? ஆமா, அடிச்சு கிழிச்ச. ஏய் உனக்கு ஏத்த குச்சி வச்சிருக்கனா? அந்த குச்சி முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. குச்சி நேரம் இருந்தா வேலைக்கு விளங்காது. அண்ணே என்ன தலைவா? ஆமா தலைவா. குச்சி கோணலா இருந்தா தான் அடிக்கணும். அண்ணே நம்ம குச்சி எப்படி? உன் குச்சி சின்ன குச்சியா இருக்கு. ஆளுக்கு தகுந்த குச்சி இல்லடா உன் குச்சி. குச்சியாடா இது? அது குச்சியாடா? ஏய் அதெல்லாம் விஜய்க்கு குச்சியாடா. வாசிடா பாப்பா, வாசி. வாசிடா விஜய் பா. செட்டு வாசிக்கிறியா வேற செட்டு வாசிக்கிறியா? ஒழுங்கா மரியாதை சொல்லு. இப்படி அடிக்கிறேன் எப்படியா? ஏய் மருதமணி, அதான் மாடல் அடி. எப்படி எப்படி என்ன எப்படி 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 நீங்க தப்பு வாசிக்கிறீங்களா இல்ல உள்ள விட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறீங்களா? தப்பா தானே வாசிக்கிறோம். வாசிக்கிறதே தப்புதே. அப்புறம் என்ன தப்பா? இத கொடுத்த புண்ணியமா யாருப்பா? காலையில டெட்டால் போட்டு கழுவு. ஒரு கலைஞர் ராஜாமா. நல்ல ஆளை பார்த்து கொடுத்துருக்க பாரு. அப்படி சொல்லாமா, செய்யும் தொழிலே தெய்வம். போட்டுக்கிட்டு உன செய்ய தொழில் தெய்வம். எனக்கு செய்யத்தான் நாங்க 2 பேர் வந்திருக்கோம். நாங்க எதுக்கு 2 பேர் இந்த செத்ததோட கொண்டு வந்தோம்? அண்ணே இதை ஏன் இன்னைக்கு போட்டோம்டா? ஒரு நாள் இதை மாதிரி ட்ரம் செட் வச்சு அடிச்சதுக்கு ஏண்டா எங்க எங்க வேலையை நீங்க அடிச்சு காமிப்பீங்களா? கலைஞர்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடம் தான் நம்மளுக்கு சொந்தம். ஆமா, செட்டியார் ஊருக்கு போனா நம்ம செட்டியார் தான், நாய்க்கிற ஊருக்கு போனா நம்ம நாய்க்கிறது, நாடார் ஊருக்கு போனா நம்ம நாடாரு. கலைஞர் வாத்தா அத்தா என்ன இப்படி போறீங்க? நான் உடனே தான் தேடிக்கிட்டு தெரிஞ்சா எங்கிட்டு போனேன். அதான் வாத்தாங்க. அட வாத்தா என்னதா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு நம்ம சொந்தக்காரங்க. அந்த ஊர் பூரா சொந்தம். இதை போட்டு இது கலைஞர்களுக்கு நம்ம இது நம்மள இல்லாத இடமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா. மேலகாரம் சரி, தப்பாட்டம் சரி, ட்ரம் செட் சரி, நாடகம் சரி, எல்லா கலைஞர்களும் எல்லாத்துக்கும் ஒரே ஜாதி மதம் தான். ஒரே தான், இசை வாத்தியம் ஒண்ணுதான். நம்மளுக்கு ஏது ஜாதி மதம்? எந்தெந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர் நம்மளுக்கு சொந்த ஊர், சொந்தம். இதை போய் தப்பா நம்மளை கமாண்ட் போறாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு அவங்க போடு இன்னைக்கு போடு. நீ அடி, உன்னை அடிக்கலன்னு சொல்லல.
ஒண்ணு இதை பாத்துக்கிட்டு அடி அதே பாத்துக்கிட்டு விடு அதான் அதை பார்த்தா தானே அடி விழும். ஆமா இத பார்த்தாதான் உனக்கு அடி வரும் செத்தது ஒரு அடினா உசுரா இருக்க தோல் நினைச்சுக்கிட்டே ஏய் என்ன ஏய் நீ இப்படி அங்கு எல்லாம் என்ன தெரிகிறது? ராஜா முருகன் அவங்க தான் எனக்கு தோல் கொடுத்தவங்க. அப்படி அந்த தோல் வாத்திய தோல் உன் தோலையும் கொடுக்குற, சக்க, 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 சக்க. ஏய் மருதமணி குண்டி கிண்டில கைய வச்சிருந்தானே ஐயோ தலைவா குன்றாப்புலையே. ராஜா முருகன் அவனுக்கு 100 ரூபா கட்டு வர்றான். ராஜா முருகன் உனக்கு அவர் தான் கொடுத்தாரா ட்ரம் செட் முரசு செட் அந்த கலைக்குழுவின் சார்பாக எங்கள் கலைக்குழுவுக்கு 100 ரூபா அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி அவர்களுக்கும் அவர் கலைக்குழுவுக்கும் நன்றி நன்றி வணக்கம். கலைஞர்கள்ட்ட கலைஞர் அன்பளிப்பு வாங்குறது பெரிய பெரிய விஷயம். அதோட நம்ம வந்த உடனே ஒரு குரூப்பே வாசிச்சாங்களே. ஏ அப்பா யாருப்பா அதெல்லாம் இருக்கீங்களா எல்லாரும் கையை தூக்குங்க பாப்பா. வாசிச்சவங்க எல்லாம் செம்மையா வாசிக்க ரொம்ப அழகா அருமையா இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. அவங்கெல்லாம் அசூர தொழில் கண்டிப்பா. பாட்டு ஏன்னா அந்த வாத்தியம்லாம் எங்களால தூக்கவே முடியாது. நீங்க நின்னுட்டு இவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்கனாலே அது பெரிய விஷயம் தான். அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டு. தூக்க முடியாதுன்னு சொல்லுவதனால உடனே தூக்க. ஆமா தூக்கி கிளிப்பா ஒரு அரை மணி நேரம் நிப்பா. அவங்க விடிய விடிய தூக்குவாங்க. எங்க இதுவும் நானும் ஒரே வெயிட் தானே கழட்டிட்டு என்ன தூக்கு. இந்த வர்ற இந்த இப்ப வந்துறேன். அண்ணே இப்ப பாத்துக்கடை இப்ப வெட்டியா. அண்ணே அண்ணே நீங்க போயிட்டு விஜய தூக்கி அதோட நீ ஆஸ்பத்திரியில போய் அண்ணே பாரு. நீங்க போயிட்டு பொறுமையா வாங்கனே. ஏய் மருதமணியை சொல்லிட்டு நீ எதை பார்த்து வாசிக்கிற? ஏண்டா 2 பையில இதுல தான் வீக்கா இருப்பீங்களா? அம்மா அம்மா அப்படி சொல்லாதீங்க. இது செத்த தோல் அது உசுரா இருக்க தோல். இந்த தோலை வச்சு நிறைய ஆள் பொழைக்கிறேன், அந்த தோலை வச்சு நிறைய ஆள் சாகுறேன். என்னப்பா என்னப்பா ஒத்தையடியா? ஏ ஒத்தையடி அடி. யாரு கொடக்கல்லு தண்ணி ஆறு கொடக்கல்லு தண்ணி ஆறு குடங்கள்ல தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அம்மா பச்சை தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணிமா. ஆறு குடம் அம்மா ஆறு கொடக்கல்லு தண்ணி பச்சை தண்ணிமா. இது நம்ம வந்ததல்ல பச்சை தண்ணிமா. அம்மா, ஆறு குடங்கள்ல தண்ணி பச்சை தண்ணிமா. போடுறா கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ளு. வந்த புள்ள கண்ணம்மா தாண்டி ஓ முருக புண்ணம்மா புண்ணம்மா. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்லையே. ஹலோ பொண்ணுங்கன்னா உத்து பாரு, பொரட்டான்னா தின்னு பாரு. இப்ப நாங்க வர மாட்டோம். இப்படிக்கு மருதமணி பாயலுகடா. பொண்ணுங்கன்னா ஹலோ ஏய் பொண்ணுங்கன்னா உத்து பாரு. ஆமா பொண்ணுங்கன்னா உத்து பாரு. அண்ணே என்னப்பா விஜயகாந்த் உனக்கு சூப்பரா இருக்கானே. சிங்கினா சிங்காடியா இல்லைன்னா கையடி. பொண்ணுங்கன்னா தலைவா மணியண்டா. சித்திரப்பட்டி பொண்ணுங்கன்னா உத்து பாரு. செடிப்பட்டி பொரட்டான்னா ராஜ்குமார் தின்னு பாரு. அவர்கள் பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பும். நீயாவது ஒரு நாள் பூ வாங்கி கொடுத்தியா மருதமணி? பூவை கொடுத்துட்டோம். என்னமா என்ன ஏக்கிறா ஏத்துக்கு படித்தலைவா. 200 ரூபா சும்மாவா வரும்? ஆமா, நீ படித்தலைவா. பொண்ணுங்கன்னா உத்து பார்க்கணும். ஆஹா, பொரட்டான்னா தின்னு பார்க்கணும். சூப்பரு. விஜய்னா குத்தி பார்க்கணும். சர்ரா. விஜய இது எங்கடா எழுதி இருக்குது? இல்லையா? பொண்ணை உத்து பார்க்கணும், புரோட்டானா தின்னு பார்க்கணும். இப்ப நாங்க வரட்டுமா? இப்படிக்கு மருதமணி பேர் இதுல விஜய குத்துணுன்னு போட்டு. இல்லையா விஜய்? ஐயோ குறுக்கத்துல எழுதி இருக்கு. விஜய் பாடுற மாதிரி எனக்கு எப்ப அண்ணே விஜயனே, அந்த 3வது வாசகம் எப்பனே நடத்துவ? இப்ப குத்திடுவா. தலைவா அமக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறியா நீ பொண்ணாத்தா? மகர ஓரத்துல கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்களே சின்னாத்தா. கம்மாக்கர ஓரத்துல கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்களே சின்னாத்தா. ஏய் சூப்பர் தலைவா.
யானையே எலி சொல்லி வாக்க நினைச்சிட்டான். ஏன்டா தேவையில்லாத யானையாவது எலி பார்க்கலாம்னு நினைக்கலாம், ஆனா எலியத்தை யானை பார்க்கணும்னு நினைக்க முடியாது. அது யானை, நான் எலி ஏறிக்கிட்டாலும். அம்மா ஏறி ஏறி அடிக்கணுங்க, இறக்கப்பட்டு துடிக்கணுங்க. ஏறி ஏறி அடிக்கணுங்க, இறக்கப்பட்டு துடிக்கணுங்க. அங்கே இருக்கல என்ன ஏண்டா குத்துற? அடிய கம்மக்கார கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா, கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்கம். ஏய் நீ எதுக்கு தாண்டா வந்த? அவங்க லவ் ஷூட்டுக்கிட்டு இருக்காங்க. மருதமணி அப்படி செய்ய மாட்டாப்லையா? அல்ல செவனே நிக்கிறான். நீ ஏன்டா நீ சும்மா சரி பாடு. அவன் செவனே நிக்கிறான். அடிய கம்மக்கார ஓரத்தில எதுவுமே செய்ய மாட்டான். சரி சரி நீ பாடுறா பாடுறா. அடிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா, கம்மக்கார ஓரத்தில அவன் அங்கிட்டு தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னவோ இங்கே ஆடுறன்னு சொல்ற. டேய் தம்பி நீங்க ஏன் நிக்கிற? அவன் கரெக்டா அனுப்பான்டா. அடிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா, இந்த கண்டுக்காம போறியா? அடியே கம்மக்கார. ஏய் அது ஒண்ணுமே செய்யலடா. நீங்க வேற என்ன அண்ணே ஜீவ சமாதி ஆயிருச்சு. சிங்கினா சிங்கி அடியா ஏய். சிரிச்சா இங்கேரு சிரிச்சா சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, இல்லைன்னா கைடியா. அதுலடா தலையெழுத்தினுமே அப்படித்தான் போகும். போ அத்தங்கூட ஓர எப்படி வச்சு கையடிக்கிறது பாத்தியா? வேற வழி இல்லையே. வாங்க நம்பரோட கை அடிப்போம். அத்தங்கர ஓரத்தில அந்த சாய நேரத்தில ஓரத்தில அந்தி சாய நேரத்தில இப்படி பார்க்கறான்டா குரு குரு குருன்னு. என்ன செய்றாங்க ஏது செய்றாங்கன்னு. உனக்கு மரபா வேணுங்கிறேன் திரு. நல்ல கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு அண்ணே, நான் போய் அரிசி ஊற போட்டு வரட்டா? என்ன இன்னைக்கு 2 ஊடி அரிசியா இருந்தாலும் விஜய் ஊற ஆட்டி போடுறா. நல்லா ஐயோ, இன்னைக்கு கிரை விஜய் வர தெரிஞ்சா 2 மாத்திரை சேர்த்து போட்டு வந்துருப்போம். என்ன எத்தனை மாத்திரை? மாத்திரை போட்டாலும் செயல்பாடு இருக்காது. அண்ணா எனக்கு 2 மாத்திரை கொடுனே. உனக்கு வேணா? ஆமாண்ணே. உனக்கு முதல்ல சுகர் மாத்திரை போடுறா. நல்ல கட்ட நாட்டு கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கட்டு. பக்கத்துல பாம்பு. தலைவட்டா தலைவட்டா தலைவட்டா. ஏய் சங்கீதம் பாடிக்கிட்டு இருக்கேன். நான் ஏப்ப விட்டேன். ஹோட்டல் சாப்பாடு அப்படி சாப்பாடு. விஜய் உனக்கு பூவை கொடுத்துட்டாங்களா? கொஞ்ச நேரம் பூவை கொடுத்து கொஞ்ச நேரம் கொண்டு வருவாங்க. நீ பூவை மண்டையில வச்சுக்கிறப்ப ஏய் நம்ம அண்ணன் சொல்ல விடுறா சொல்ல விடுறா. அவரே என் புன்னகை என்ன விலைன்னு கேக்குறாப்ல. அண்ணே பூவை கொண்டையில வைக்கணும். ஏ மகானே அண்ணே பூவை கொண்டையில வைக்கணும். ஐயோ சத்த இருடாடி. ஏ மகானே நீ எதுக்கு வந்த? நானது தானம் போடத்தானே வந்தேன். எதுக்கு வந்த? ஏய் தகப்போல யாரா சாச்சது இப்படி? தகப்பா போ பஸ் ஏறி போ. டேய் டேய் மணிமத்து ஒரு பாட்டு பாடு. இங்க வா. சூப்பர் பாடகரியா. கார்த்திராஜா பாட விடுறா. டேய் தம்பி நீ எதுக்கு வந்த? எதுக்கு பேசு? தானம் போட தானம் போட. உங்க பாட்டு பாடி. ஒரே ராகம் பாடு. ஒரு ராகம் பாட முடியாது. ஐயோ பூ சொல்றியா மாமா பூ சொல். ஏமா விழுது 10,000 தண்ணீர நாணி தானீர நாணி தண்ணீர நாணி தானீர நாணி விழு 10,000.
உரி 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 அது எங்கேயோ கட்டி போடுற அத்துக்கிட்டு வந்துருதாடா. என் மேல இருக்க தப்பு இல்லைண்ணே. நீ மாடு கட்டி போட்டு வர. நீங்க செய்யுங்க. ஏமா மாடு அத்துக்கிட்டு வரதுன்னு படம். மாடு புடி மாடு மாடு புடி மாடு ஏமா அண்ணா ஆல மரம் ஐயா ஏன்னா மைக்கு தொங்கிருச்சு. இதையே பார்த்தா எல்லாம் தொங்கும்டா. ஹலோ உசுர் இருக்கு. உனக்கு விழுக உனக்கெல்லாம் கடல்ல ஆமை உள் வாங்கின மாதிரி எவ்வளவோ நாளைக்கு முதல்ல உள் வாங்கிருச்சுல. இப்போ ஒண்ணுக்கு இருக்கவே தேடிக்கிட்டு தெரியல. இத்தனை நாள் உனக்கு தேவைப்படுதா? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கண்டிப்பா? இவன் வந்து ஆலமரத்தை சுத்தி வர்ற மாதிரி. நானே எட்டி பார்க்க முடியல கிணத்த. நீங்க செய்யுங்க. அண்ணாத்தா செவ்வந்தி பூமணித்த சின்னத்தா சின்னத்தா என்னவோ என்னவோ அட என்னவோ என்னவோ பக்கம் மேல நீங்க எல்லாம் என்ன பாட்டு பாடினப்ப என்னமோ என்னமோ செய்யுங்க ஒய் செய்ய விடு. புது பாட்டு புது பாட்டு. அவங்க வாசிக்க வேணாம். இப்ப பாடு. செவ்வந்தி பூமணித்த சின்னத்தா ஒய் ஒய் நாளம் ஜன்னத்தா ஒய் என்னவோ என்ன பாடுற? வாயில எதுவும் வச்சிருக்கியா? என்னவோ நினைவோ என்னமோ ஒன்னையா செவ்வந்தி பூமணித்த சின்னத்தா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா என்னக்கா சிட்டாக்கா ஏன் சிரிச்சா சொல்லக்கா என்னத்தா சொல்லக்கா என்னவோ 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 செஞ்சு கிழிச்சிருவேன். என்னம்மா என்னைய எக்கிற எட்டைக்கு புட்டியா நீ என்னம்மா என்னை ஏக்கிற எட்டுக்கு குட்டியா நீ என்ன நிக்கிற என்ன பண்ற? என்ன ஆர்டர்ன்ட்டு இங்க தலைய கொண்டாந்து வைக்கிற? கொடுக்குறியா? சும்மா ஆ? வந்து போடா. போய். முதல்ல 100 ரூபாயோட ரோசா பூவோட வந்தேன். இச்சடிப்பட்டி ராஜ்குமார் இப்ப மல்லிகைப்பூவோட. தம்பி அப்படியே போய் அல்வா வாங்கிட்டு வந்துரு. ஒரு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துரு. இச்சடிப்பட்டி ராஜ்குமார் ஐயா, அவர்கள் நீ காசை இழந்துட்ட நீ. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. மச்சான் எப்போ வர போற? மச்சான் எப்போ வர போற? 10 தலை பாம்பா என்ன முத்தம். தம்பி அந்த அக்கா என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நாளைக்கு விளக்கு மத்தாடி உறுதி. மணி என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னு மல்லிகைப்பூவை கொண்டையில வைக்கணும் அல்வாவை எதுலன்னு வைக்கணும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து. சொல்லு தம்பி மணியண்டா, சொல்லு கார்த்திக் ராஜா, உன் சந்தேகத்தை நான் தீர்க்கிறேன். இத்தனை வருஷம் ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்களா? 2 பேரும் வந்து ரோஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்காரு. அவன் போதையில வாங்கி கொடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் தெரியும். போதில்ல இல்ல நீ தம்பி அண்ணா நீ சொல்லு அப்படியே போய் தோரம் வச்சு மணப்பாறை பக்கமா அல்வா வாங்கிட்டு வர சொல்லு போய் அல்வா வாங்கிட்டு வா 1/4 கிலோ. இப்ப வாங்கியாந்து கொடுத்துட்டு நாங்க வேலையை ஆரம்பிக்கிறோம், நீ போய் தூங்கு. அண்ணா அந்த சந்தேகத்தை சொல்லுனே அந்த மல்லிகைப்பூ அல்வா உன்னோட பெரிய சொல்லுனே மல்லிகைப்பூவா கொண்டையில வைக்கணும். சரி இருடா சொல்ல விடுறா சொல்லட்டும்டா. ஏடா நானும் 1 மாசமா மல்லிகைப்பூவை கொண்டையில வைக்கணும். கொண்டையில வைக்கணும். ஆமா. ஐயோ ஐயோ தலைவனுக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கனி இத மட்டும் ஜூம் பண்ணி எடுப்பியே. டேய் இங்க பாரு ஏடு. டேய் ஐயோ இருந்த என்ன நீ என்ன ஆஹா ஆஹா மாசி மாச அல்ல பொண்ணு அம்மன் தலைவா நான் பொம்பளை கட்டி பிடிக்கும் அந்த யாவத்துல. கார்த்திக் ராஜா, இந்த நாடகத்துக்கு மருதமணி நாடகத்துக்கு வந்தா பொம்பளை புள்ளையோட போகணும், ஆம்பளை அம்மனமா போகணும் மாட்டிருக்கு.
நான் அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கும் அதை பார்த்துக்கிட்டே மல்லிகைப்பூ கொண்டையில வைக்கணும். அருளண்ணே காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறனே வாசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. அடியா நானாங்கி ரம்மூனா, அடியா நானாங்கி ரம்மூனா, உன்னை நம்புவதெல்லாம் வீணா. நாலாங்கி ரமூனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. பாருங்க சார் பாருங்க. சொக்கா நீ சம்பளமே வேணாம்டா. அண்ணே நானும் சத்த உட்காந்துக்கிறேனே. ஏய் நீ ஆகா தலைவனுக்கு பழத்தை உரிச்சு வைக்கிறாங்களே, என்ன ஆக ஏய் போகுது? ஏய் ஏய் வாழைப்பழமே இப்படி போகுது. ஏன் வாய் நான் அவன் பழத்தை வச்சேன், ஓ வாய் நான் பழத்தை வைக்கிறேன். ஆய நீ வச்சுட்டாலும் புடிச்சு கடிச்சு விடுவேன் நான். இறங்கு வா, இறங்க. இன்னும் வேலை முடியலையா? அட இறங்கியா. இரு 1.5 மாசம் யாரு இடுப்புல உட்கார்ந்தா? இருமா இப்பதான் இதாகிட்டு இருக்கு. இரு அருளண்ணே. அண்ணே 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 இறங்குனே அண்ணே. இறங்கியா. இந்த நேரம் தொட்டு வந்துக்குமா? ஏ கனி இறங்க தலைவா சொல்லு. இடுப்பு வலிக்கு தலைவா. இருடா என் வேலை முடியட்டும். ஏயா தம்பி 1.5 மாசம் யாரு இடுப்புல உட்கார்ந்தா? தம்பி பாலக்கட்ட கீழே இருக்குடா. ஐயா இரு இன்னும் நான் கண்ணு கார்த்திக் ராஜா உன்னை நம்பி தானே வந்தேன். பண்ணி புடுவேன். இப்பெல்லாம் தொட்டு உன்னை நம்பி தானே நான் வந்தேன் இல்லம்மா நாடகத்துக்கு. எனக்கு தனியா 500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இடுப்புல உட்காந்து உனக்கு 500 ரூபாய்? அருளண்ணே இறங்க சொல்லுங்கண்ணே. அருளானே ஏறவே சொன்னாப்ல. மணிகண்டா குருநாதா எப்பா மிருதங்க சந்திரா ஏ மணிமுத்து அடி என்ன நேரம் ஏறணும் இறங்காதேன்னு சொன்னேன். டேய் நான் சத்த உட்காந்துக்கிறேன்டா. அட இறங்கியா. இரு இன்னும் ஒரு 10 நிமிஷம். என்ன டேய் 10 நிமிஷம். டேய் ஐயோ மீனு குஞ்சு வேற அங்க கிண்டுது. இறங்கி தொலை. அப்பாடா. அது மீன் குஞ்சு இல்ல தம்பி குஞ்சு. விஜி, இதுக்குத்தான் நீ வரணும் விஜி. நீ வந்தாலே ஏறணும்னு எனக்கு நோக்கம் வந்துருது. பழத்தை தட்டுறியா? சிங்கினா வாழைப்பழத்தை வைத வாயில. இனிமே நீ பாடுனா வாயை கிழிச்சு ஏய், போடுவேன். ஆமா. நீ பாடுறதா இருந்தாலும் ஏன் இடுப்புல உட்கார்றா? பட்டுக்கோட்டை அம்மாளே. ஏய், பட்டுக்கொட்டை அம்மாளே. விடுமா அவனை. இந்த மாதிரி கெடுதலா சொல்லி பார்க்காதடா நீ. ஆ? இன்னைக்கு தான் விஜய் கொள்ளலாம் கழிச்சு கையில அண்ணே நேசமால என் குஞ்சை பிடிச்சிருச்சு. இனிமே இந்த மருதமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அட்டகாசம் பண்ணுவியா? அக்காவாது நொக்காவாது. சத்தியமா நானாத்துக்கு வரல, நானா பார்க்க வந்தேன். எல்லாரும் ஐயோ 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 ஐயோ. கசக்கி போய் பீ துணி மாதிரி கிடக்குல்ல. இத வச்சுக்கிட்டு சிவனேன்னு- ஏய் இல்லாம அப்பதான் மாத்திரை ஓட்டேன். கோடியில நல்லா தெரிஞ்சு மனம் அடங்காம இப்ப வேலை புளிஞ்சு 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 துவளுது. நீங்கம்மா எல்லா குஞ்சையும் பிடிக்கிறா. ஏய் இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? குஞ்சுபுடி குருவம்மா. அப்படியாடா? அண்ணே இப்ப ஓம் பேரு நானே. ஓம் பேரு என் பேர் மாடுபுடிக்கு மருதமணி. நானா பிடிக்க முடியாது. போறா போறா. செண்பகமே செண்பகமே. நீ இந்த பாட்டை பாட மருதமணி உட்காந்து பால் கறக்க. நான் பாடுறேன். செம்பகமே செம்பகமே செம்பகமே. எலரிசி ஓவியமே அம்மா எனக்கு ஏற்ற சித்திரமே. எலரிசி எலரிசி ஓவியமே அம்மா எனக்கு ஏற்ற சித்திரமே. எலரிசி ஓவியமே அம்மா எனக்கு ஏற்ற. எலரிசி ஓவியமே அம்மா எனக்கு ஏத்த. எலரிசி தம்பி ச்சே, என் தலைவன் எவ்வளவு அழகா மண்டி போடுறான் பாடுறா. தலைவன்டா தம்பி குருநாதா அங்க என்ன தெரிகிறது? அங்க என் குல தெய்வம் இருக்காரு. உளுந்து கும்பிட்டு போ. ஆஹா என்னண்ணே இந்த ஆண்டு என் பாவை அளந்திருக்கேன் எனக்கு. பார்க்காதடா பார்த்துருக்கா. நீ பாடு கார்த்தி ராஜா. அடியே நானாங்கி ரம்மூனா உன்னை நம்புவதெல்லாம் நாலாங்கி
என் தலைவனுக்கு செக்ஸ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகமிக அதிகம். செவனே நீர் நானே அந்த பாட்டெல்லாம் எதுவும் பாடாம இருக்கேன். நான் நின்று முடிப்பேன். ஏய் ஆம்பள முடிஞ்சா முடிஞ்ச வேலை முடிஞ்சா. தொட்டு பாரு குத்தமில்ல தொட்டு பாரு தொட்டு பாரு ஏய் குத்தமில்ல. ஒண்ணு இல்ல நாய் வெறி நாய் தலைவா நாள தலைவா என்ன முல்ல இல்ல மாடு காலை கிளம்பிருச்சு. ஏப்பா உரி 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 மாடு காலை கிளம்பி வட்டப்பட்டு காரி பாலவு கொண்ட காரி வட்டப்பட்டு காரி வளவி கொண்ட காரி ஓரா வட்டப்பட்டு காரி வளவி கொண்ட காரி. ஏய் என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தி. எங்கு ஓ இங்கு நான் துவங்க நான் துவங்க அன்னையான சுந்தரியே தலைவா வா தலைவா. ஞான தங்கமே தவிக்க விட்டு தேவதையை கணமே. இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரமே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடாளமோ காணாமே. தலைவனுக்கு கால் பின் வாங்குது என்னன்னு தெரியலையே. தலைவா கால் ஏன் தலைவா பின் வாங்குது. கால் ஏன் பின் வாங்குது. இங்கு நான் துவங்க வாத்தியத்தை தொட்டு கும்பிட்டோம். நீ எதை தொட்டு மா அவங்க தொழில் சாமான கும்பிடுங்க. வந்து அருளன்னு குல தெய்வம் கொண்டா சாமி கொண்டா இல்ல குன்னி காதை கொண்டா இப்பதான்டா எனக்கு யோகம் கட்டியே இருக்கு. மணிகண்டன் ட்ரம் செட் எங்களிடம் அனைத்து விழாவிற்கும் சிறந்த முறையில் ட்ரம் செட் ஏற்பாடு செய்த தரப்படும். மருங்காபுரி வட்டம் சொரியம்பட்டி மணிகண்டன் ட்ரம் செட் குழுவினர் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் நன்றி வணக்கம். அண்ணே என்னப்பா அவங்க சாமா தொழில் சாமா. ஆல்ரவுண்டு அருளண்ணனுக்கு குலதெய்வம். ஆமா. பெட்டி மணி அண்ணனு குலதெய்வம். ஆமா. மிருதங்கம் அண்ணன் சந்திரனு குலதெய்வம். ஆமா. தாளம் அவர் அண்ணனுக்கு குலதெய்வம். மைக்கு மைசூர்காரர் குலதெய்வம். உண்மை. அது எனக்கு குலதெய்வம் இல்லம்மா, பின்னால் அவனுக்கு முன்னால எனக்கு. அது உங்களுக்கு உரிமையானதை தொட்டு கும்பிடணும். அண்ணனுக்கு முன்னாடி தம்பிக்கு பின்னாடி. ஏன்னா பின்னாடி தான் அவன் எந்த நேரமும் பார்க்கலாம். அப்படியா? படுத்துக்கிட்டு தூங்கலாம். தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நானே நன்னே தன்னானே நானே தன்னானே நானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே நானே.
பாரு. நடந்து வரதுக்கு அடிக்கிறாங்க வர டம்மு டம்மு டம்முன்னு ஆடுறவனே உடையுது மாதிரி பார்த்தேன். நான் தான் நீ ஆட போறேன்னு வேகமா வரேன். நானும் சுத்தி போறேன் ஆடுறவனே அப்படியே டம்மு. எப்பதான் 2 பேரும் ஆடுவீங்க? எங்களுக்கு ஆடாது, நீ கூட ஆட்டி விடு. அது இருந்தெல்லாம் நான் ஆட்டுறதுக்கு பீ துணி மாதிரி கிடக்கு. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரமுங்க. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரமுங்க. ஹலோ 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 என்ன முதலும் இல்லை, முடிவும் இல்லை. தமிழின் எல்லை தெரிவதே இல்லை. தமிழரின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு, தமிழன் என்றாலே ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அதுபோல் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கல்லுப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக எங்கள் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு சின்ன ஒரு மலர் மாலை. நாங்கள் மாலை எவ்வளோ தேடினோம், கிடைக்கல. கிடைச்ச மாலையை இப்போ எங்களுக்கு போடுறோம். எங்கள் அண்ணனுக்கு என் மச்சான் இருக்கார். மச்சான் வாங்க மச்சான். 2 பேருக்கு பாஸ் இதுதான் இப்போ கிடச்சிச்சு. ஆமாம், அக்கா வேறு பார்க்குறாங்க. ஜல்லிக்கட்டு தமிழரின் பாரம்பரியம். புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி கல்லுப்பட்டி சார்பாக ஜல்லிக்கட்டு பேரவை விஎம்ஆர் மருது செவலை சார்பாக எங்கள் கலைக்குழுவிற்கு 501 அன்பளிப்பாக அளித்து மகிழ்கின்றோம். பாஸ் போட்டுக்கண்ணே. பார்த்தோன்னே 2 ரூபா. பாஸ் 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 5 ரூபா. ஓடியா ஓடியா வண்டி போகுது. 5 ரூபா பாத்து பாத்து. மனசாட்சியா வீடா அது? சும்மா வாங்கி 5 ரூபாயா? கொடுப்பேனே, நீ திட்டுட்டு போவேனே. கொடுனேவா என்னை பார்த்தா கேன போய் மாதிரி தெரியுது. என்ன தருவேன் பிச்சுக்குண்டானா? என்னென்ன அப்படி இருக்கு? இப்போ தானே சரியா ஏமாத்துறியா? என்னென்ன அப்படி இருக்கேன்னா எடுத்து கொடுத்துருவேண்ணா. எங்களுக்கு பாஸ் இப்படி ஒரு மாலையை போட்ட மாட்டா இன்னைக்கு. நம்ம வாழ்க்கையில பாஸ் ஆக போறோம். அதுதான் பாஸ். ஜல்லிக்கட்டு பேரவை மருது செவலை ஜல்லிக்கட்டு பேரவை மருது செவலை கல்லுப்பட்டி அண்ணன் லோக் அவர்கள் எங்கள் கலைக்குழுவை பாராட்டி, கலைக்குழு ஆள் கம்பூராக கூடாது. கலைக்குழு அவ சும்மா நீங்க என்ன வச்சீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா இருக்கு. அண்ணா எங்க எங்க என்னது பூரா உனக்கு தர்றேன். எல்லாத்துக்கும் எனக்கு அவன் 50 ரூபா கட்டல கொடுக்க மாட்டேன் தம்பி. எனக்கு பூராமே உனக்கு பூராமே உனக்கு பாவோட அளவு எடுத்துக்கிட்டு பாத்து மொத்தமா விடுவேன். பாத்து உனக்கு 2 பேரும் சேர்ந்தே விடுவா. அண்ணன் லோவு அண்ணே உங்களுக்கு டீ பலகாரம் போய் வாங்கிட்டு வரவா? மருது செவலை கல்லுப்பட்டி அண்ணன் மருது செவலை சார்பாக ஜல்லிக்கட்டு பேரவை. தடவாதம்மா, ஜல்லிக்கட்டு மாடை பிடிக்க முடியுமா? நான் ஐயோ உரி 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 எங்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அண்ணன் லோக் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஜல்லிக்கட்டு பேரவை அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் கலை கொஞ்சம் நன்றி. வணக்கம். ஏமா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். அப்படின்னா என்னங்க? காதல். காதலா? ஐயோ என்ன தெரியுமா? காதல்னா எனக்கு எதுவுமே தெரியாதே. அவர் உங்களை விரும்புறாரா? அவருமா? தும் சே பியார் கர்த்தே. அவன் என்ன தெரியுமா? தும் சே பியார் கர்த்தே. ஒரு நாளைக்கு 2 தடவை செய்வாராம். அவ்வளவுதானா? காங்கட்டு போடுறது. சிக்கா மக்கா. சிக்கா மக்கா. அவன் என்ன தெரியுமா? இரவுல ஒரு வட்டம், பகல்ல ஒரு வட்டமா. அப்புறம் டிக்கோ ஜிர்கா. இப்போ என்ன சொல்றான் தெரியுமா? டிக்டாக் ஜட்டா. இப்போ என்ன தெரியுமா? என்னால முடியலன்னா மருதமணியை அனுப்பிடுறேன்றான். தம்பி மருதமணியால முடியலனா அது எழுதிருக்காங்க. மருதமணின்னு சொல்லவே இல்லைடானா. இல்ல சீகி மகி. சீகி மகினா என்ன தெரியுமா? கொண்டா தலைவா காதை கொண்டாட
கலைவர்தன் ட்ரம் செட் குழுவின் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்காரு. அவர்களுக்கும் நம்ம மறுபடியும் ட்ரம் செட் அடிப்போம்னே. ஏன்னா ட்ரம் செட் குழுவே அன்பளிப்பு தருவாங்க. அவர்களும் ஒரு கலைஞர்கள், நம்மளும் ஒரு கலைஞர்கள். கலைவர்தன் ட்ரம் செட் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறது. அவர்களுக்கும் அவர் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டுக்கடை, மணப்பாறை, திருச்சி மாவட்டம். பெரிய மணப்பட்டி. சிலிங்களோ மலிங்களோ? சிலிங்கியோ மலிங்கோன்னு என்னது? இப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஒன்னால முடியலைன்னா நோத்தால கூப்பிட்டு சொல்ற அடி புடிச்சுக்கிட்டு. ஐயோ எங்க அம்மா இறந்துட்டாங்களே. இல்ல வேலை தப்பிச்சுட்டேன். ஓ சின்னதா இருக்காங்களா? அப்ப நீயே போய்க்க. ஏய் மாடு பசுமாடு கத்துற மாதிரியே தெரியுது. பூரா காலையில இருக்கு அவுத்துட்டு வந்துட போறான். அண்ணே பாட்டு பாடுனே. உங்களை எப்படி கால் தெரியுமா? பண்ணுங்க. அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா. ஏய் ஏய் நெஞ்சோட நெஞ்சு அமுக்குறாப்ல. இந்த மாடு காலைக்கு தெரியுது. மாடு புடி மாடு எப்படியோ நம்ம செருப்படி வாங்க வைக்க போறேன். போடுற ஒரு அண்டா. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தை மக சிகப்பா. வெள்ளக்கார முன்ன இந்தியா வந்தாலும் உன்னை கண்டுக்கியப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே பெண்ணிலவே எப்போது மாறாத என்னால் நாம் பார்க்க பூவே. அத்திப்பழ செவப்பா எங்க அத்தை மக செவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா. குத்து விளக்குக்கு என்ன இருந்தா இந்த குமரி பெண்ணுக்கு கண்ணீர் தந்தா உத்தரவு போட்டு விடு. உத்தரவு போட்டு விடு. யோசிக்க நேரம் இல்லை. ஒத்தையே பார்த்து புட்டா எத்தையும் குற்றம் இல்லை. அடி அத்திரம் இல்லை அவசரம் இல்லை உலகில் இருக்கு. அட உலகிலுக்கு விருந்து. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தை மக சிகப்பா. வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. தொகை உடம்பல சந்தனமா சொல்ல மொழியில மந்திரமா. ஏய் நீ எதுக்குடா வந்திருக்க இங்க? என்ன நினைக்கணும்? தொகை உடம்பல சந்தனமா மந்திரமா. நெஞ்ச துடிக்குது ரெக்கை அடிக்குது. கண்ணி தந்தா நெஞ்ச துடிக்குது ரெக்கை அடிக்குது. உந்தன் விழியல எந்திரம்மா காத்திருந்து காத்திருந்து. ஏய் அண்ணே மண்டி போட்டு என்னமோ பண்ணுதுடா. உட்கார்ந்துருக்கான் காலு கிடக்குதுன்னு. அண்ணே எந்திரிங்க. காத்திருந்து காத்திருந்து கண்ணிகளை எட்டுமே. புத்திருந்து புத்திருந்து பூசை நடக்கட்டுமே. என்ன குழுவுன்னு வருதுன்னு தொகை விடம்பல்ல சந்தனமா சொல்லு மொழி எல்லாம் மந்திரமா. நெஞ்ச துடிக்குது ரெக்கை அடிக்குது உந்தன் வெளியல்ல எந்திரம்மா. காத்திருந்து காத்திருந்து கண்ணிகளை எட்டுமே. புத்திருந்து புத்திருந்து பூசை நடக்கட்டுமே. அது சாமந்தி பூவே சமந்த பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி. நடு சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. வெள்ளக்கார முன்ன இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. அப்படியா? எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? போடுங்க. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாடத்தோடும். உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். சேத்து மேல
பாடத்தோடு என்ன ஏதோ நீ பாக்குற நெஞ்சுக்குள்ள காதல் வீசுற கண்ணு மொழி பாட பாக்குற என்ன ஏதோ நீ கேட்கிற ஈனையா உன்னை பார்த்தது ஏங்குது என்ன நேனிதா பார்த்தது உன்னை தேடி காட்டது இந்த நேனிதா என்னையா செய்தும் ஒண்ணுனா தூக்கத்தை விட்டது கண்ணுதா என்ன கட்டிக்கொள்ளு கைய ஒட்டிக்கொள்ளு ஒன்னா பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாடத்தோடும் உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும் செத்து மேல நாத்து போல நாத்து மேல குளிர் காத்த போல ஒன்னா பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும் உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும் பங்குனி மாதம் 17ஆம் தேதி யாரும் போயிடாதீங்க 14ஆம் தேதி வரைக்கும் இருங்க அதுதானே? இன்னுமே நல்லா பாடக்கூடிய வள்ளி வருவாங்க ஆமா. நாரத நல்லா பாடக்கூடியவன் வெங்கடேஸ்வரன் யாரும் போயிடாங்க நிக்கிற நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இன்னும் 2-3 வேஷம் இருக்கு. குரங்கு வேஷம் இருக்கு. பூனை நல்ல பாம்புலாம் இருக்கு. இருக்கு இங்க உள்ள இருக்கு. உள்ள இருக்கு பாம்பு உள்ள இருக்கு. என்கிட்ட ஒரு தண்ணி பாம்பு இருக்கு. பாம்பு தண்ணி பாம்பு ஹலோ நிறைய இருக்குடா. யாரும் போயிடாங்க சிறந்த நடிகர் இருக்காங்க வளண்டே முக்கால் தாண்டா வரேன்.